Hello friends, welcome back to homelygirl diaries. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாங்க எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நாங்க ஒரு நாள் முன்னாடியே மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. அத மினி vlogலாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது தீபாவளி காலையில எடுத்த வீடியோஸ். ரொம்ப சூப்பரா எல்லாமே அன்னைக்கு கிரீனிஷா சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சூப்பரான தீபாவளியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் சாரி ஃப்ரீ ப்ளீட் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். அத்விக்குது அவரது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி வந்தாச்சு. கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சரம் மட்டும் வச்சுட்டு தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். அத்விக் இதுதான் ரொம்ப நல்ல விவரம் தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் தீபாவளி. பயப்படுவான்னு நினைச்சோம், ஆனா சூப்பரா என்ஜாய் பண்ணான். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்டிமேட் காம்பினேஷன் எப்பவுமே எங்க வீட்டுல தீபாவளி காலையில இதான் இருக்கும், இட்லி கறி குழம்பு. உங்க வீட்டுல என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அத்விக்கை கொஞ்ச நேரம் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அத்விக் அந்த ஒரு பெரிய கன் வாங்கி அதை கீழவே வைக்கல, அதை எடுத்துட்டே தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் போச்சு. அன்னைக்கு தீபாவளிக்கு எல்லாருக்குமே ஓல் ஃபேமிலிக்குமே நாங்க பிளான் பண்ணி ஒரே மாதிரி சாரி எடுத்திருந்தோம். அதே மாதிரி அதுக்கு பேரிங்கா எல்லா ஜென்ஸ்க்கும் வயலட் கலர் ஷர்ட்டு இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி தீபாவளிக்கு ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ட்ராவலாக தான் இருக்க போது, என்ஜாய் பண்ணுங்க. நான் அம்மா வீட்டில் கண்டினியூ பண்ணுறேன். கம் டு த vlog. அம்மா வீட்டுக்கு நியர்பை வந்துட்டோம். வந்ததுமே எங்கள் அக்கா பொண்ணு அத்விக்கை கூட்டிகிட்டு விளையாட போயாச்சு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ஒரு கேங்காக சேர்ந்து அவங்க விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்ததுமே அம்மா ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. நானும் அப்படியே ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அக்கா பொண்ணை வச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தாரு. அம்மா ரொம்ப சூப்பராக ஜூஸியாக குலோப் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ருப்பேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அகைன் திரும்பியும் எனக்கு குலோப் ஜாமுன் வேணும்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு அவருக்கும் அப்படியே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட் செம்மையா இருந்தது, ஜூஸியா சூப்பரா இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். அப்படியே எங்க வீட்டுக்கு பேக் சைட்ல தான் எப்பயும் நாங்க 3 ஃபேமிலி வந்தாலும் இந்த மாதிரி குண்டா வச்சுதான் சமைக்கிறது. அன்னைக்கும் அப்படிதான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அம்மா அக்காலாம் முன்னாடி வந்தனால அவங்க எல்லாம் சமைச்சாச்சு. அன்னைக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. சூப்பர் டேஸ்டா இருந்தது. எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். எப்பவுமே எங்க வீட்டுல நாங்க 3 ஃபேமிலி சேர்ந்தாவே இப்படிதான் உட்காந்து சாப்பிடுவோம். ஈவினிங்கா அகைன் தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே என்ஜாயாக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்பவுமே இப்படி தான் இருக்கும்.
அத்விக்ல சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த பூண்டு வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எங்கள் அக்கா பொண்ணு பசங்கள்லாம் விளாண்டுருந்தாங்க. அத்விக்கும் அதை வச்சு விளாண்டுருந்தான். அப்புறமேட்டு நாங்களும் சேர்ந்து கம்பி மத்தாப்பு சுற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அத்விக் பயப்படுவான்னு நினச்சோம், கொஞ்சம் கூட பயப்படாம கம்பி மத்தாப்பு சுற்றிட்டு இருந்தான். எல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பண்டிகை இந்த மாதிரிலாம் கொண்டாடும் போது ரொம்பவே மனசுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். எங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்தாவே எப்போவுமே தீபாவளி மாதிரி தான் இருக்கும், வீடே கலகலன்னு. அன்னைக்கு வேற தீபாவளியா, இன்னும் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் அப்படியே 2-3 கம்பி மத்தாப்பு எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். எல்லா ஃபேமிலியும் ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த இயரும் அதே மாதிரி தான் பண்ணோம். அத்விக் பாருங்க, அந்த கம்பி மத்தாப்பை வந்து நல்லா பயமே இல்லாமல் பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி அவனும் வந்து கொஞ்ச நேரம் பிடிக்க வச்சு அவன் ஆசையை தீர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அத்விக் வந்து அவன் ஆட்டோ அப்பா வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே எங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்தாவே ஒரே கலகலன்னு வீடே சூப்பராக இருக்கும். நாங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்து வந்தாவே அப்பா வந்து நைட்டு பூசணிக்காய் சுற்றி போடுறது வழக்கம். அதை பண்ணிவிட்டு தீபாவளியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.